2017 வந்து மக்கீஸ் கார்டன் கிரீம்ஸ் ரோடு இடிக்கும் போதும் சரி, மற்ற ஆற்றோரமாக எல்லாம் இடிக்கும் போதெல்லாம் அந்த பக்கம் இருக்கிற பெரும் பணக்காரர்களுடைய குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் அதெல்லாம் விட்டுருவாங்க. அப்போ இந்த பக்கம் இருக்கிற சாதாரண மக்கள், இந்த நகரத்தை நம்பி அன்னாட உழைச்சி வாழற மக்களை வந்து உன்னால் ரொம்ப ஈஸியாக தூக்கி வெளியே போட்டுற முடியுதில்ல, கதற இடித்து தள்ள முடியுதில்ல. ஒரு முஸ்லீம்கள் பண்டிகை வருது, அது கூட நீங்கள் அவங்களுக்கு அனுதாபம் கொடுக்கல. அந்த பக்ரீத் ஏதோ ஒரு பண்டிகை வருது, அவங்க விரதம் இருப்பாங்க, அதுக்கும் இல்லை. இப்போ தான் பள்ளிக்கூடம் முழு ஆண்டு கல்வி ஆண்டு முடிஞ்சிருக்குது. இப்போ அடுத்து இவங்களாம் ஸ்கூல் சேர்க்கணும், 10th முடிச்சோம், 11th சேர்க்கணும், 12th முடிச்சோம், காலேஜ் சேர்க்கணும், 8th முடிச்சோம், 9th சேர்க்கணும். அந்த குழந்தைங்களுக்கு அதை பற்றி எதனா அக்கறை இருந்துச்சா? எதுவுமே கிடையாது. நீ ஆக்கிரமிப்பு நாங்கன்னா உகாண்டாவில் வந்தாங்களா, இல்லை பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனையா? இது இங்கே உங்கள் ஆட்சியை உருவாக்குன, திராவிட கட்சியோட ஆட்சியை உருவாக்குன அதிகாரத்தை உட்கார வச்சு சாதாரண மக்கள் தானே. நீ பேசுகிற திராவிட மாடல், இது திராவிட மாடலா? கதற தூக்கின்னு போய் வெளியே இடித்து தள்ளுறதுக்கு திராவிட மாடலா? அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சீட்டை போட்டு வீட்டு வேலை செஞ்சு அதிலேருந்து எடுத்து அந்த வீடை கட்டியிருப்பான்ல, எவ்வளோ சாதாரணமாக இடித்து தள்ளிட்டீங்கல்ல. இப்போது நம்ம நீட்டை பற்றி பேசுகிறோம், அப்புறம் பிஜேபியோடைய புதிய கல்விக் கொள்கையை பற்றிலாம் பேசுகிறோம். அதில் சனாதன தர்மம் இருக்குது, வளர விட மாட்டாங்க, நம்ம அதுக்குள்ளே வச்சுருவாங்கன்னு. அனகாபத்தூர் என்னது? வீடு இடிக்கிறியா? அது மட்டும் என்ன நடக்கும்? 40 கிலோமீட்டர் எத்தனை பிள்ளைங்க படிச்சுட்டு வருவானுங்க? பஸ்ஸு கிடைச்சா மட்டும்தான் 40 கிலோமீட்டர் 3 பஸ்ஸு மாதிரி அந்த டைம் ஸ்கூலுக்கு போக முடியும்.